எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெறைய பேர் தொடர்ந்து நமக்கு மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க. சார் ஆஸ் பர் டிஆர்பி டென்டேட்டிவ் அனல் பண்ண 2026 படி நமக்கு 2 முக்கிய தேர்வுகள் தான் சார் குறிப்பிட்டு குடுத்திருக்காங்க. அதாவது ஒண்ணு யுஜி டிஆர்பி, அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஏ மற்றும் டிஎன் டெட். இப்படி இருந்தா எப்படி சார் நான் பாஸ் பண்றது? எஸ்ஜிடி தேர்வு எங்க சார்? பிஇஓ தேர்வு எங்க சார்? நம்ம எதிர்பார்க்கின்ற முக்கிய தேர்வுகள் எங்க சார்ங்கிற மாரி கேட்குறீங்க, ஃபீல் பண்றீங்க. ஆக்சுவலா 2026 நம்ம நினைக்கிறது போன்ற சாதாரண வருடம் கிடையாது. தேர்தலுக்கான வருடம், தேர்வுகளுக்கான வருடம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பாருங்க, லட்சக்கணக்கான தேர்வர்கள் எதிர்பார்க்கின்ற தேர்வு, எழுதுகின்ற தேர்வுங்கிற வகையில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டேட்டோட போட்டு கொடுத்துட்டாங்க. டிஆர்பி மட்டும் எப்படி விடுவாங்க? ஸோ டிஆர்பி மிக முக்கிய தேர்வுகள் எல்லாமே வரும். இப்போ அதுதான் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிளானருங்கிறது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான். இது வந்து ஒரு உறுதியானது கிடையாது, டென்டேட்டிவ் தான். இதில் வந்து அடிஷனல் டெலிஷன் நீங்கள் சொல்வது போன்ற 2 முக்கிய தேர்வுகள் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த 2 முக்கிய தேர்வுகள் இருக்கும். ஸோ டெலிஷன் அப்படிங்கிறப்போ மேபி இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அடிஷன் இருப்பதற்கு 99.9% வாய்ப்பு இருக்குது. ஒன்று பிளானரில் வந்து நமக்கு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளியாகலாம், இல்லைனா பிளானரில் வராமலே 2025 டிஎன்டி தேர்வு போன்று வெளியாகலாம். இப்போது எஸ்ஜிடி தேர்வுக்கான அறிவிப்பு நமக்கு போன வாரம் வரைக்கும் அதுக்கு வருமாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வருவது போன்று இருக்குது. அதுக்கான அறிகுறிகள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா 2025 நமக்கு இல்லை, 2024 எஸ்ஜிடி இருந்துச்சு. இப்போ அதுக்கான ப்ராசஸ்க்கான ஃபண்ட் எல்லாமே விட்டுட்டு இருக்காங்கல்ல. இப்போ 2025 டிஎன் டெட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்ச கையோட அடுத்த டிஎன் டெட் அறிவிப்பு போட்டுட்டாங்க. இப்போ அதே போன்று தான் எஸ்ஜிடியும், அதே போன்று தான் எஸ்ஜிடி தேர்வு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்டுங்க இது. எஸ்ஜிடி தேர்வு படிக்கிறவங்களுக்கு இப்போ நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம டிஎன் டெட்டு காமன் டெட்டு 2026 இருக்குங்க. 99.9% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. அதே போன்று யூஜி டிஆர்பி அறிவிப்பு போட்டு விட்றாங்க. டிஆர்பி பொறுத்த வரைக்குங்க என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே சர்ப்ரைஸாக போட்டு விட்டுறாங்க. எல்லாமே இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிக்கான அந்த அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு போட்டு விட்டாங்க. அதே போன்று டிஎன் டெட் அறிவிப்பு வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம், டக்குன்னு போட்டு விட்டாங்க. அதே போன்று யூஜி டிஆர்பி அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சார், இங்கே பாருங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது டக்குன்னு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறிட்டார். அதாவது வெற்றி பெற்று தான். ஓகே, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் பாருங்கள், அவர் பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அவர் வேலை கிடைச்சிச்சு. நீங்கள் பாருங்கள் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தார். என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு தெரியும், புதிதாக வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுதான் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைடு பை சைடு படிச்சுக்கிட்டு இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருந்தால் அறிவிப்பு வரும், தேர்வு நடக்கும், ரிசல்ட் போடுவாங்க, சூப்பராக இருக்கும் எல்லாமே. இப்போ டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் டிஎன்டெட் 2025 நவம்பர் 15, 16 நடைபெற்றது. பேப்பர் 1, பேப்பர் 2 அதுக்கான ரிசல்ட் போட்டாங்க. அதுக்கான ரிசல்ட் கொடுத்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க. வேலை முடிஞ்சு அடுத்த அறிவிப்பு போட்டாங்க. அதுதான் விஷயமே. சரிங்களா? அதுதான் விஷயமே. இப்போ டிஎன்பிஎஸ்சியும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த பிளானர்லாம் நீட்டாக வந்து அறிவிப்புக்கான டேட்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ நீட்டாக உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு தான் தேதிங்க எல்லாமே டேட் போட்டு கொடுத்துட்றாங்க. அதே போன்று டிஆர்பியும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ரைட், ஓகே, கொடுக்கல, பட் இருந்தாலும் நம்ம தயாராக இருக்கணும்ல. அதே போன்று தாங்க டிஆர்பியுமே. நீங்கள் பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வெற்றி பெறலாம். இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போன்ற தேர்வு இல்லையா அப்படின்னு சொல்லி டிஎன்பிசிக்கு மாறலாமா, யூபிசிக்கு மாறலாமா, எஸ்எஸ்சிக்கு மாறலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. அது வேறு, இது வேறு. டிஎன்பிசி மாணவர்கள் டிஆர்பி தேர்வை நீட்டாக கிளியர் பண்ணலாம். ஆனால் டிஆர்பிலேருந்து டிஎன்பிசி போகிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அது கொஞ்சம் ஆழமான விஷயம். சரிங்களா? இப்போது டிஎன்பிசி குரூப் 2 ஸ்டாண்டர்ட் லெவலில் இப்போ டிஎன்பிசி குரூப் 2 நம்ம தேர்வு கிளியர் பண்ணோம் அப்படின்னா செம்ம டஃப், ஹெவி காம்படிஷனு, கட் ஆஃப் செம்ம கட் ஆஃப், அதாவது ரொம்ப ஹை கட் ஆஃப், பாயிண்ட்லலாம் வேலை வருது, வேலை போகுதுங்க, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, இப்போ டிஆர்பியில் பிஇஓங்கிற ஒரு தேர்வு இருக்குது. ஓகே, பிஇஓங்கிற தேர்வு இருக்குது. ஸோ பிஎட் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அப்படிங்கிறப்போ அது பிஇஓங்கிறது டிஎன்பிசி குரூப் 2 ஸ்டாண்டர்ட் லெவலு. ஸோ அப்போ அது பார்க்கும்போது இது ஈஸி. சரிங்களா? அதனால் தேர்வுக்கான அறிவிப்புக்காகலாம் வெயிட் பண்ணிருக்காதீங்க. சார் 2026 நம்ம எதிர்பார்க்கின்ற தேர்வுக்கு இப்போ யூஜி டிஆர்பி தேர்வுக்கான அறிவிப்பு வந்துடும். அதே போன்று டிஎன்டெட்டும் வந்துடும். எஸ்ஜிடி தேர்வு பிஇஓ வருவதற்கு 99.9% வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அந்த 2 தேர்வு. ஓகே, பிளானரில் இல்லாமனா இருக்கலாம். அதுக்காக படிக்காமல் இருந்துடக்கூடாது. இப்போ போன வருடம் பாருங்கள், அறிவிப்பு வருவதற்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க. அறிவிப்பு வந்துச்சு. அறிவிப்பு வந்தோடனே நீட்டாக டெஸ்ட்டு போட்டாங்க, டெஸ்ட் சீரிஸ் போட்டாங்க, படித்தாங்க, வேலை வாங்கிட்டாங்க, போஸ்டிங் போயிட்டாங்க. இதுதாங்க வெற்றி. இதுதான் வந்து இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சைடில் ஒரு ஒர்க்கு கூட போய்க்கோங்க. ஒரு ஜாப் கூட போயிட்டு காலையில், ஈவினிங்கு, அதே போல் நைட் எப்பப்போ நேரம் கிடைக்குது அது மாதிரி. ஆனால் கம்ப்ளீட்லி உட்காந்து படிக்கணும். படிச்சிங்க அப்படின்னா வெற்றி பெற்றுடலாம். என்ன நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கோரிக்கை முன்வைக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பிஇஓ தேர்வுக்கான அறிவிப்பு வந்திருக்க வேண்டியது. வேகன்சியில் குறிப்பிட்டுள்ள தேர்வு, அப்படிலாம் டிஆர்பி எந்த தேர்வையும் பெண்டிங் போட மாட்டாங்க. ஸோ இப்போ இல்லைனாலும் அப்புறம் கூட கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்புறம் நமக்கு வேணாம், இப்போவே வேணுங்கிறது தான் விஷயம். அதுக்கான கோரிக்கை நம்ம ஸ்ட்ராங்காக முன் வைக்கணும். அது நல்ல முறையில் முன் வைக்கணும். நமக்காக அவங்க கோரிக்கை வைப்பாங்களா, இவங்க கோரிக்கை வைப்பாங்களா அப்படின்னு சொல்வதை விட நாமளே கோரிக்கை வைக்கணும் நல்ல முறையில். உங்களோட நாங்கள் இங்கே இருக்கோம், உங்களுக்காக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். பட் இருப்பினும் உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? 2026 நினச்சி பாருங்கள். 2026 டிஎன் டெட் தேர்வு இருக்குது. அதே போன்ற யூஜி தேர்வு இருக்குது. நீட்டாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா 2027 போஸ்டிங் வாங்கிடலாம். அதே போன்ற எஸ்ஜிடி தேர்வுக்கான அறிவிப்பு ஓகே, அது வந்துருச்சுன்னா இப்போ டிஎன் டெட் ரிசல்ட் 2025 விட்டுட்டாங்க. பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க அடுத்து யூஜி தேர்வு படிச்சுட்டு இருக்காங்க. பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க எஸ்ஜிடி பாஸ் பண்ணி 2027 போஸ்டிங் வாங்கிடலாம். அதே போன்ற பிஇஓ வந்துருச்சு அப்படின்னா பிஇஓவும் போஸ்டிங் வாங்கிக்கலாம். ஓகே, அதனால் எல்லாமே வருவது போன்று இருக்குது. நீங்கள் தயாராக இருங்க. இது தேர்தலுக்கான வருடங்க. ஸோ தேர்வுகளுக்காக எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அப்படியெல்லாம் போடாமலாம் விட மாட்டாங்க. நம்பிக்கையாக படிங்க.
ஸோ நம்ம என்எஸ்டபிள்யூ தரப்பிலிருந்து வர இருக்கிற யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 299 மட்டும்தான். நீங்கள் சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போதுங்க. சரிங்களா? அவங்க ஒர்க் பார்த்துட்டு சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 299 மட்டும்தான். ஸோ நம்மகிட்ட டென்ட் படித்து பாஸ் பண்ணி லாட்ஸ் ஆஃப் பேர் நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அரௌண்ட் 1000 பேருக்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே உங்களோட சக போட்டித் தேர்வர்கள் எல்லாமே யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அது மாதிரி வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறனால எங்களால் இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் செய்ய முடியுது. இது ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து 4000 5000 பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறனால சொல்கிறோம். ஓகே, இது ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக இருக்கிறனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஜஸ்ட் 299 மட்டும் தான். ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை தாண்டி ரெஃபரன்ஸ் புக் என்னங்கிறது சொல்லிடுவோம். இன் சிம்பிள் நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிபிஆர் ஃபோன் பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. இது நம்மளுடைய அகாடமி ஸ்கேனருங்க. ஸோ டிஎன்டெட்கான பேட்ச் போட்டிருக்கோம். வெறும் 249 மட்டும்தான். ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் கவலையே கிடையாது. நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஜிபிஆர் ஃபோன் பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. ஸோ நம்மளோட அகாடமி ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பியூ எக்ஸாமினேஷனுக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 249 மட்டும்தான். ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ ஜிபிஆர் ஃபோன் பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. இது நம்மளுடைய அகாடமி ஸ்கேனருங்க. ஸோ எஸ்ஜிடி தேர்வுக்கான பேட்சும் போடுறோம். மேபி வித்தின் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே. ஓகே, ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது போட்டித் தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு பின் வெற்றி பெறுபவர்களை விட அறிவிப்பு முன் வெற்றி பெறுவர், அதாவது அறிவிப்பு முன் படிக்க ஆரம்பித்து வெற்றி பெறுபவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் ஒர்க் பாருங்கள், சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ டிஆர்இ பொறுத்த வரைக்கும் எந்த தேர்வையும் பெண்டிங்லாம் போட மாட்டாங்க. தேர்வு கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பிஏ போட்டுருக்காங்க அப்படின்னா பெண்டிங்லாம் போட மாட்டாங்க. ஓகே, ஸோ தேர்தலுக்கான வருடம் அப்படிங்கிற அடிப்படையில் எப்படியாவது 2026 வெற்றி பெற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா யூஜிடிஆர்பி தேர்வு இந்த வருடம் இருக்குது. அடுத்து நமக்கு எப்போன்னு தெரியாது கன்ஃபார்மாக. சரிங்களா? எஸ்ஜிடியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, பிஇஓவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பிலாம் வருமானு தெரிலங்க. அதே போன்று வந்தால் சந்தோஷம் தான், நான் வருமானு சொல்லி தெரியல. அதே போன்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற மற்ற தேர்வு வருமானலாம் தெரிலங்க. இந்த வருடம் டிஎன்டெட்டு யூஜிடிஆர்பி இந்த 2 தேர்வு இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எதிர்பார்க்கின்ற பிஇஓ அது ஆல்ரெடி நமக்கு வந்து பிளானரில் குறிப்பிட்டுள்ள தேர்வு. அதனால் 99.9% மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எஸ்ஜிடி 2025 லாஸ்ட் இயர் இல்லை. ஸோ இந்த வருடம் வரலாம், அது இந்த வருடம் வரலாம். அதற்கான அப்டேட்ஸ் நம்ம ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில். ஓகே, ஸோ நீங்கள் படிக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டு இருங்க, நீட்டாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது அறிவிப்பு பின் படிக்கும்போது இப்போ பாருங்கள், இப்போவே பாருங்கள், அறிவிப்பு வெளியாக போகுது. யூஜிடிஆர்பி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாக போகுது. இப்போ என்ன சொல்கிறாங்க, சார் படிக்க முடியல சார், கரெக்டாக 3 months எப்படி படிக்கிறது? அதுதான் இப்போ இப்போலேருந்தே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.